100 days 100 ஸ்கீம் சீரீஸில் நாள் 32 திட்டம் 32. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளில் எந்திரவியல் ஆய்வகங்கள் தொடங்கும் திட்டம். அதாவது ரொபாட்டிக்ஸ் லேப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எந்திரவியல் ஆய்வகங்கள் தொடங்குற திட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக 15 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி வீதம் 15 எந்திரவியல் ஆய்வகங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, திருச்சியில் துவாக்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்க அரசு மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறதுல. ஓகேங்களா? அரசு பள்ளிகளில் எந்திரவியல் ஆய்வகங்கள் தொடக்கம் டிசம்பர் 19, 2025. 15 மாவட்டங்களில் தலா ஒரு எந்திரவியல் ஆய்வகம் என்ற கணக்கில் 15 எந்திரவியல் ஆய்வகங்கள் 6.09 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டிருக்கு. இது வந்து திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதி துவாக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்டிருக்கு. அறிவியல் அனைவருக்குமானது என்னும் நிலையை உருவாக்கும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ரொபாட்டிக்ஸ் லேப் மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி கொண்டு தங்களின் அறிவியல் சிந்தனைகளை மேம்படுத்திக் கொள்வர். அரசு பள்ளிகளில் 6லிருந்து 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களிடம் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை வளர்க்கவும், குழுவாக இணைந்து செயல்படக்கூடிய திறனை கற்றுக்கொள்ளவும், படைப்பாற்றலை வளர்க்கவும் 15 மாவட்டங்களில் தலா ஒரு எந்திரவியல் ஆய்வகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கான பாடத்திட்டம் எஸ்சிஆர்டி மூலம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆதரவோடு தயாரிக்கப்பட்டு உள்ளது. இப்பாடத்திட்டத்தில் வகுப்பு 1 இருக்கு. இப்போ 6, 7, 8, 9 இருக்கு இல்லையா? அப்போ வகுப்பு ஒவ்வொரு வகுப்புக்கும் 11 வகையான உபகரணங்கள் வாயிலாக 10 பரிசோதனைகள் உருவாக்கப்பட்டு 90% செய்முறை கற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 15 அரசு பள்ளிகளில் 6லிருந்து 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் விரைவில் மல்டி ஃபங்க்ஷனல் ரொபாட்டிக்ஸ், ஸ்டெம் ஒர்க் ஸ்டேஷன் பவர்டு பை புரோட்டோடைப்பிங் விர்ச்சுவல் லேப்ஸ், கலர் ஷார்ட்டர் ப்ரோக்ராமபிள் ரொபோட்டிக்ஸ், ஸ்மார்ட் டஸ்ட்பின் ப்ரோக்ராமபிள் ரொபோட்டிக்ஸ், ஹங்கிரி ரோபோட் ப்ரோக்ராமபிள் ரொபோட்டிக்ஸ், லைஃப் சைஸ் வாய்ஸ் கண்ட்ரோல்டு ரோபோட், ட்ரோன் இயக்கம் மற்றும் அடிப்படை மின்னணுவியல் ஆகிய தலைப்புகளில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரொபாட்டிக்ஸ் பாடத்திட்டமானது மாணவர்களின் கற்றல் திறனில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. தென் தொழில்நுட்பத்திறன், எளிய மின்சுற்றுகள் பயன்பாடு மற்றும் சென்சார்கள் ஆகியவற்றை கையாளுவதன் மூலம் மின்னணுவியல் மற்றும் பொறியியல் சார்ந்த அடிப்படை அறிவை வளர்த்து கொள்ள முடியும். படைப்பாற்றல் மற்றும் வடிவமைப்பு சிந்தனை, சோலார் ஹவுஸு, ஃப்ராக் போர்ட் டிஐஒய், ஸ்மார்ட் டஸ்ட்பின், கார்னிவல் ரைட் போன்ற திட்டங்கள் மாணவர்களின் கற்பனை திறனையும் ஒரு பொருளை புதிதாக வடிவமைக்கும் திறனையும் ஊக்குவிக்கும். சிக்கலை தீர்க்கும் திறன், அப்டாக்கிள் அவாய்டிங், லைன் ஃபாலோவர் ரோபோட் போன்ற தானியங்கி இயந்திரங்களை உருவாக்கும் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை கண்டறிந்து சரி செய்வதன் மூலம் அவர்களின் பகுப்பாய்வு திறன் மேம்படும். இது என்னன்னா, சிம்பிளா 15 மாவட்டங்களில் மாவட்டத்துக்கு ஒரு பள்ளியில் அரசு பள்ளியில் ரொபாட்டிக் லேப் இருக்கும். அதில் பேசிக்கான ரொபாட்டிக்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்கீமு. காலக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. கோர்ஸ் பர்ச்சேஸ்க்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க.